நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? இது பாருங்க. எப்படி இருக்கு? பிளெயினா இருக்கு. எல்லாம் பழைய கலர்ஸ். இதை விட பெட்டரா சாரி கிடைச்சிருக்குமே. ஏன் இதை வாங்கின? அதான் அவ குழப்பமே. சொல்லு. காஞ்சியில கால் வச்சதுமே ஆரம்பிச்சது. முதல்ல வயசான பாட்டி, அப்புறம் ஒரு பையன், கண்ணு தெரியாத ஒரு ஓல்டு மேன். இப்ப சொல்லுங்க, இதுக்கு எல்லாமே என்ன காரணம்? திருமூலர் பாட்டு ஒண்ணு சொல்லட்டுமா? மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே. புரியலையே. மேகங்களை பாக்குற, அது பிள்ளையார் மாதிரி எனக்கு தெரியுது. சுந்தருக்கு சிங்கம் மாதிரி தெரியலாம், ஆனா உனக்கு அது மேகம். நட்சத்திர கூட்டம் மாதிரியா? அது மாதிரிதான். ஆனா இவ வாங்க சரியில்லை, ரெண்டுமே இல்லாம இருக்கே. அத பத்தி எல்லாம் ஆராய்ச்சி தேவையில்லை. சாப்பிடுங்க, காலையில பேசிக்குவோம். கம்பையிலே யார் செய்த குற்றம், எவர் செய்த தீவினைகள், ஆனால் அருங்கூத்து, பெண்ணால் பெரும் கூத்து, கண்ணி பயந்த மங்கை கண்டு பயந்தாரே, பொறுக்க முடியாது.
வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. குட் மார்னிங் ஆண்டி. நல்லா தூங்குனியா? ஏதோ தூங்குனேன். ஏன், என்னாச்சு? கனவு, அதுவும் பயங்கரமா. சம்மந்தம் இல்லாம எப்படி சொல்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காஞ்சிபுரம் உன்னை ரொம்பவே பாதிச்சிருக்கு. இருக்கலாம். இப்ப கூட உங்ககிட்ட பேசும்போது கனவா நிஜமான தெரியல, குழப்பமா இருக்கு. நிஜம்தான், ஆனா உண்மை கிடையாது. இதுவும் ஒரு வகை மாயை. மாயைனா? உன்னை சுத்தி நடக்கிறது, புரியாத புதிரா இருக்கிறது. இதெல்லாம் எதுக்காக? காரணம் இருக்கு, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. அதுக்கு வழி? அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில், அவன்தான். ஏய், இன்னும் ரெடியா இல்லையா? தென்காசிக்கு டிக்கெட்லாம் போட்டாச்சு. திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கோ. நான் உன்னை ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிடுறேன். டேய், பேசாம டிக்கெட் கேன்சல் பண்ணிடுறா. ஏமா? காஞ்சனாவை தனியா அனுப்புறதுல யோசனையா இருக்கு. நீ அவளுக்கு துணையா கார்லயே போயிட்டு வந்துறேன். இல்ல ஆண்டி, என்னால என்ன பாத்துக்க முடியும். ஒருவேளை அங்க போன பின்னாடி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கால் பண்ணி சொல்றேன். தைரியமா இருந்தா எதையும் சமாளிக்கலாம். சரிங்க ஆண்டி, நான் ரெடி ஆயிடுறேன். எனக்கு என்னவோ இவ ஆபத்தை நோக்கி போறான்னு தோணுது. கடவுள்தான் கூட இருக்கணும். என்ன சொல்ற? இது இப்ப சொன்னா உனக்கு புரியாது. நேரம் வரட்டும். நான் கிளம்புறேன் ஆண்டி. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. உங்க தாத்தா பாட்டி கிட்ட பக்குவமா நடந்துக்கோ. சரி ஆண்டி, போன உடனே கால் பண்றேன். காஞ்சனா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் கூடவே இருந்து வழி அனுப்பிட்டு வா. சரிம்மா. காஞ்சனா, ஃபோன் பண்ண மறந்துடாதம்மா. ஓகே ஆண்டி, பாய். வரமா. உங்க வழியிலேயே நடக்கிறோம். என்னைக்கும் போல கெட்டது நேராம காக்கணும். விசாலாட்சி,
காத்துல அணைஞ்சிருக்கலாங்க. அணையிற அளவுக்கு காத்தில்லையே. பொறுங்க, மறுபடியும் ஆரத்தி காட்டுறேன். மனசுக்கு சரியா படல விசாலாட்சி. ஏதோ தப்பு நடந்திருக்கு. யதார்த்தமா அணைஞ்சிருக்கலாங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணல. தினமும் நான் சாமி கும்பிடுறேன். இன்னைக்கு மட்டும் ஏன் விளக்கணையணும்? அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. மா கெட்டதுக்கான அறிகுறி. சகுனம் சரியில்லை. விருப்பம் இல்லாதொன்னு நடக்க போகுது. குலசாமி, சோதனையே ஹலோ, சொல்லு சுந்தர். எங்க இருக்க காஞ்சனா? தென்காசி வந்துட்டு சுந்தர். ஓ அப்படியே? டாக்ஸி பிடிச்சு போயிட்டு இருக்கேன். வெரி குட். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. கிரேட். வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். பை. ஓகே, டேக் கேர். அவன்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, அவன் கிறுக்கு பையா. டேய் போடா தூரமா. வசமா மாட்டிக்கிட்டவா, மாட்டிக்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. என்ன விளங்குமா உனக்கு? போ, ஏடியே தொலைஞ்சு போ. வழி விடுங்க, போணுமா? உன்னை யாரு தடுத்தா? போய் தொலை. போனா திரும்பி வர மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோதனை நெருங்குது. ஜென்ம பக தொடங்க போகுது. அதை தடுக்கிறதுக்கு வழி சொல்லுமா? ஏற்கனவே எழுதப்பட்டது. தடை போட முடியாது. எவ்வளவோ தாண்டி வந்தாச்சு. இன்னும் ஏமா சோதனை? விதி வகுத்த பாதை போய்தான் ஆகணும். எங்களை பத்தி கவலை இல்லை. சேமையில இருக்க என் மகனுக்கோ அவன் குடும்பத்துக்கோ எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஆபத்து அங்க இல்ல, இங்கதான். அதை தேடி ஒரு உசிர் வந்துகிட்டு இருக்கு. யாருமா? சீமையில இருந்து வம்ச விளக்கு. அது நடக்க கூடாது. காலத்தோட கட்டாயம் நடக்கணும்னு இருக்கே.
மறுபடியும் போர் நடக்குமா? நல்லது நடக்கும் நம்பிக்கை வை. முடிவு சாதகமாகலாம்.